அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? பாருங்க, நல்லா கிறிஸ்பி முட்டைக்கோஸில் வந்து கேபேஜு போட்டு சிக்கன் போட்டு சோயா சாஸ் சில்லி சாஸ் முட்டை உடச்சி ரைஸ் போட்டோம்னா அவ்வளோதான். ஆனால் கடையில் வந்து ரொம்ப 2 நிமிஷம் செய்யணும். அது எப்போ செஞ்சாங்க, எப்போ சிக்கனை வறுத்தாங்க, எந்த எண்ணெயில் வறுத்தாங்கன்னு கூட தெரியல. நம்ம வந்து சுத்தமான கோல்டு வினர் எண்ணெயில் தான் நம்ம சமைக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு கமெண்ட் கூட எனக்கு வந்ததில்லை. இந்த வீடியோ போட்டதுலேருந்து ஒரு கமெண்ட் கூட வந்ததில்லை. அப்புறம் எனக்கு ரொம்ப ஆசை, இந்த மித்த வீடியோலாம் போடும்போது எனக்கு வந்து இவங்க நல்லா பண்ணுறாங்களே, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குது நம்மளுக்கு, ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது, இல்லை பத்தாது, நம்ம நிறைய பண்ணணும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய ஆசை. பண்ணணுன்னா எதாவது ஐடியா சொல்லுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுட்டேன். இன்னொரு வீடியோ போடுவேன், அதை பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ அந்த போடுவேன். லாஸ்ட்டு எப்படி என்ன டெக்கரேஷன் கொடுக்கறதுக்கு இதுக்கு சொல்லுவேன். சிம்லேயே இருக்கணும், ஃபாஸ்ட்ல வைக்க வேண்டாம். ஃபாஸ்ட்ல வச்சோம்னா கருகிரும். சிம்லேயே வச்சிடலாம். இங்கே மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த மீன் இப்போ ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்ன வீடியோ போடலான்னு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொன்னோம், அதை போட்டு தான் நான் போடுவேன். அப்புறம் அந்த கோபி சில்லி செஞ்சாலும் அது போட முடியல. அது ஒரே நிமிஷம் வறுத்து எடுத்துட்டு அதில் இன்னொரு பேனில் வந்து அதை போட்டுட்டு கொடை மிளகா வெங்காயம் வந்து பெருசு பண்டில் பெருசாக போடுவாங்க. அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் சில்லி சாஸு சோயா சாஸு டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் போட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். இது நீங்கள் வந்து லெமன் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு நல்லாயிருக்கும்னு தெரியல, ஆனால் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும், வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா சிக்கன் காலிஃப்ளவர் அது மாதிரி போட்டு கோபி சில்லி செய்யலாம். இதில் சிக்கன்லேயும் செய்யலாம். நான் சிக்கனில் செய்யும் போது சிக்கன் கோபி சில்லி செய்யும் போது நான் உங்களுக்கு வீடியோ போடல. பாய். கொத்தமல்லி போட்டுட்டோம், இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். மழை வர மாதிரி கிளைமேட்டும் இருக்குது. நம்ம ஃப்ரைட் ரைஸ் சுட சாப்பிட. ஓகே பாய், விஷ் யூ ஆல்.